சுடலை மாதிரி தெரியுது. வண்டியை நிப்பாட்டுறா. ஏல சுடல என்னல இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல சித்தப்பா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. திருச்செந்தூர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போனோம். கும்பிட்டாச்சு, அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்காக அப்படியே போயிடுறதா? இந்த ஊர்ல சித்தப்பன் ஒருத்தன் உயிரோட இருக்கேன்டே. ஏல வா வீட்டுக்கு போலாம். இல்ல சித்தப்பா. அப்புறம் உன் சித்தப்பன் உயிரோட இருக்கான்றது மறந்துடல. சரி வர சித்தப்பா. சொதப்பலு நல்லா தான் நடிக்கிற. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சூழ்நிலை தெரியாம பேசுற. வாங்கப்பா உள்ள வாங்க. வாங்கடே வாங்க சித்தப்பா. யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு தெரியுதா? நம்ம சவுந்தரபாண்டியன் மகன் சுடல. எப்படி இருக்க பாட்டி? ஆடு வா வாங்குது, வீடு போங்குது. உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல. அதெல்லாம் போக மாட்டேன். என் கல்யாணத்தை பக்கமும் போவியா? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். அதான் வந்துட்டீல. ரஞ்சிதா பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, ஏதாவது செஞ்சு கொடு. இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரில பேசுறியே. வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது. அதுல வேணா ஆப்பம் சுட்டு போடட்டா? வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் சொல்ல மாட்டிய? உம்ம வீட்டு சனம்ல வாய்க்கு ருசியா வாங்கிட்டு தான் வருவீங்க. இதுக்கு மட்டும் துட்டு எங்க இருந்து வருமோ? அம்மா தலையை வாரி விடுமா. இதுல இந்த சனிய வேற திரும்பி தொலை. ச்சே, அறுக்க மாட்டாதவ இடுப்பு சுத்தி 67 பண்ண இருவாளாம். சோத்துக்கே உப்பு இல்லையா, சொந்தத்துக்கு பிரியாணி கேக்குதான். எங்க சித்தி அப்படிதான். இப்ப தெரியுதாம்ல நான் ஏன் ஆட்டோல எதார்த்தமா வந்த மாதிரி வந்தேன்னு. எங்க சித்தப்பா நல்லவர் தான், ஆனா எங்க சித்தி தான் ஒரு மாதிரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிடே, சமாளிப்போம். சரிடே. சரி வா வா. அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வா. என்னக்கா? இரு. வேண்டாம்க்கா, அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. அம்மா கிட்ட சொடல் என்ன வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு, புரியுதா? அழாத. எப்ப பார்த்தாலும் அம்மா என்னம்மா அந்த அக்கா கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? நான் வேணான்னு தாம்மா சொன்னேன், அந்த அக்கா தாம்மா கொடுத்தாங்க. சரி சரி அங்க வை. என்ன ரம்யா? சொடல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரி எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியா இருங்க, நம்ம நேரா போய் 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 5 வருஷமா நீ ஆளுஞ்சும் பார்த்துட்ட கஞ்சும் பார்த்துட்ட. ஆனா பணம் வரல. ஏல சுருக்கு இல்லாம பின்னல. சரிண்ணே, உன்னை சோழிய பாருன்னு சொல்லிவிட்டான்ல. நீ ஒன்றும் கவலைப்படாதல, நான் வாங்கி தரல பணத்தை. நிறைய கொடுத்த நம்பிட்டல, போயிட்டு பார்த்துக்கலாம். நன்றிண்ணே. அண்ணே என்னல சொல்லல, எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்த? காலைல தானே வந்தேன். ஆனா என்னடி ஆனா? உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். என்னல விஷயம்? பொடி வச்சு பேசுத. நீங்க தானே உதவணும். ஆமாண்ணே, நீங்க பார்த்து செய்யுங்கண்ணே. நான் கூட என்னமோ மினிஸ்டர் லெவலுக்கு பிரச்சனையா இருக்கும்ல நினைச்சேன். அவங்க அப்பா மெட்ராஸ்லயே பெரிய ஆளுண்ணே. ஏல அவன் அங்க பெரிய ஆளுல, நாம இங்க சின்ன ஆளா? அவ அப்ப மெட்ராஸ்ல ரவுடியா இருக்கலாம்ல, நாம இங்க பெரிய ஆள் இல்ல. அண்ணே உங்களை பத்தி எனக்கு தெரியும்ண்ணே. இல்ல இங்கெல்லாம் ஒன்னும் அட்டம் சொல்லிக்க முடியாதுல்ல. நடுகடல்ல கொண்டு போய் வவுந்துரும் தெரியும்ல. நம்ம மக்கள் சோழி கிடைக்காம தீயா நிக்கானுவ. இங்க உள்ள ஸ்டேஷன் எல்லாம் நம்ம கை கூடல. நீ ஒன்னும் கவலைப்படாத. 2 நாள் போகட்டும். திருச்செந்தூர் கோயில போய் தாலியை கட்டும். அது அப்புறமா தூத்துக்குடி ஹோட்டல்ல போய் சாராடி வைக்கிறேன். நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்கணும். நம்ம மகராசன் கோயில்ல திருவிழா நடக்கு. முருகா வாழ கூட்டி போல. மறைக்காம உண்மையை சொல்லு. தெரியாது, திருச்செந்தூர் போறேன்னு சொல்லிட்டு போச்சு, அவ்வளவுதான் தெரியும். சொல்றேன். ஐயோ அம்மா, நீ ஒரு பொண்ணு தானம்மா, என் மவள ஓ மருமகன் கூட்டு போனதும் ஒரு பொண்ணுதான். ஏய், திருச்செந்தூர்ல எந்த இடம்? தெரியாது, என்ன இடம் தெரியாது. செல்வி அக்கா, உனக்கு போன் வந்திருக்கு. யாரோ முருகனா? ஏப்ல செல்வியா பேசுறது? ஹலோ, நான் செல்வி தான் பேசுறேன். நான் முருகாத்தான் பேசுறேன். நல்லா இருக்கியா? உன்னை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு செல்வி. நீ என்ன பண்ற? நாளைக்கு காலையில செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்க டீ கடை பக்கத்துல வந்து மறக்காம வந்துரு செல்வி. செல்வியை காணா? செல்வி என்ன செல்வி, அத்தான் நான் பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பேந்த முழிக்கிற. அத்தை எதுவும் திட்டு பிடிச்சா அது ஒண்ணு முஞ்சா நிக்கிற. அதுக்கிட்ட அத்தான் நாருக்கேல. சரி அங்க இடத்த பாக்க அடிக்காதீங்க.
வீடுங்கடா. அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு கேட்டு விடுதாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் போக வேண்டாம், வண்டி எங்கே நிறுத்துறான். கும்பலை பார்த்து அவங்க ஓடிட போறாங்க. எல்லாரும் ஓடி இருக்கல, உங்களை பிடிக்க போலீஸ் வருது. இருடி உன்னாசி. சீ, என்னடி அவசரம்? எல்லாம் சிரிக்கல. கைய ஓடுறியா இல்ல அரோமடையில வெட்டட்டா? உனக்கு போலீஸ்காரனை வெட்டாளவு துணிச்சியா? என்னது போலீஸ்காரா? இங்க எதுக்கு வந்தியா? உன் புருஷனுக்கு கல்யாணமா பந்தி படிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏண்டி குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூட்டி கொடுத்து பிசினஸ் பண்றீங்களா? business-ஆ? அண்ணே வா பாத்துறீங்களா? அங்கதான் இருக்கு. காசி, பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம ஆளுங்களை தெருக்களை சுற்றி தேட சொல்லு. என்ன மாமா பைப்ல தண்ணி வரலையோ? சோப்போட இருக்கிற. ஆமா, மக்களை எல்லாம் அங்க காணோம். சொல்ல மறந்துட்டேன். நம்ம சுடலையோட சேக்காளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டான்ல, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இவங்க எல்லாம் யாரு? அக்கா வீட்டு சொந்தமா? எள்ளுங்கொல்லுமா பாக்குறவ? என்ன அந்த பொண்ணு ரம்யாவோட அப்பா பவானியா? பெரிய ரவுடியாமே. நான் பார்க்காத ரவுடியா? நானே ஒரு ரவுடி தான். நாம என்னங்க எருமையா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இங்க வரட்டும், சங்கம் எடுத்து போடுறேன். நீங்க என்ன முறைக்கிறீங்க? நான் தான் நீ சொல்ற பவானி. திருச்செந்தூர் கடல் சூப்பரா இருக்குல்லடே. மாப்பிள நெட்ல இப்படி இருக்கான்? ஏண்டே எதுக்கு? செல்வி பைத்தியமால இருக்கான். ஏய் அப்ப மச்சருக்கும்டே. என்னடே சொல்ற? ஏய் மச்சம் இருந்தா ஜாஸ்தியா வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்படியா? மாமா கூட எங்க மாமா பார்த்தனாலதான் கட்டிக்கிட்டாரு. நான் கூட மச்சோல பொண்ணுதால தேடிட்டு இருக்கேன். என்ன மச்சம் மச்சம் பேசிட்டு இருக்காங்க? கிறுக்கு பயலுக ஏதாவது பேசுவானுங்க. ஆமா ரம்யா, வச்சிருக்கா? ஏய் சரி சரி கோவப்படாத. சொதப்பலு கொறிக்கதான் வாங்கிட்டு வாடே. நான் கொறிக்க வாங்கிட்டு வரேன், நீ மெதுவா கொறிக்கிறது பாரு. சரி போயிட்டு வா. நீ என்னமோ ஹாப்பியா தான் இருக்க சரவணா, ஆனா எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு ரம்யா. உன்னை சந்தோஷப்படுத்ததான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். வேணா இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? கோரிக்கை என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணு. எங்க கிட்ட தண்ணி கேட்டியாடா ராஸ்கல்? ஏய் புறம்போக்கு, 3 பேர்ல எவனை பார்த்தாலும் ஒழுங்கா சொல்லணும். டேய் ஒழுங்கா நில்றா. 3 டீ சொல்லுங்க. 3 டீ போடு. அண்ணாச்சி சிப்ஸ் பாக்கெட் இருக்கா? இருக்குடே. 2 பாக்கெட் தாங்க. கதலி பழம் எவ்வளவு? 1 ரூபா. 1 ரூபாயா? மெட்ராஸ் மாதிரி தரும். இது வேற வந்து நிக்கா. பஜ்ஜி சூடா இல்லையே. கேட்டியா? இந்த போட்டா கொஞ்சம் எடுங்க. ஏன் நெத்திலி நீங்களே நிக்க என்ன திருத்தணும் முடிக்கா? கண்டான பைய சிக்கிட்டானோ? சுத்தி போலீஸ்லாம் நிக்கி. நெத்திலி காட்டி கொடுத்துறாதுல்ல. போடா போ பண்ணாடா பயல. அந்த கலாடி பேர் என்னடா? ஐயா சொல்றா. சரவணிங்க. சொல்றா. சரவணிங்க. அவன் இல்லடா, இன்னொருத்த பேர் என்னடா? சொதப்புல் சொடல முத்துங்க. அடி பேத்து போடு. அவங்க கிடைச்சா உடனே சொல்லணும். உனக்கு கொடுத்தது பாதி, அவனுக்கு இருக்குடா மீதி. கையில மட்டும் சிக்கனா பெரிய ரோடு எடுத்து சொருவிடுவேன்டா சொருவி. டேய் சொல்றா, எல்லா தெருவையும் செக் பண்ணணும். அவனுக்கு இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாதுடா. எங்கல கொறிக்க வாங்கிட்டு வர போன தடிமுதிய காணோம். சரி வாடே போய் பாப்போம். சரி வா. தோ பாரு, எருமை கணக்கு ஓடி வந்துட்டு இருக்கு. கொறிக்க எதுவுமே வாங்கிட்டு வராம. கொறிக்க வாங்கிட்டு வரல. பேசாம இருக்கல. நெத்திலி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்ல. ரம்யா உங்க அப்பா எல்லாம் சுத்தி வர
என்ன பண்றதுன்னு தெரியல. நெத்தில மாட்டிக்கிட்டானா? எப்படியா தப்பிச்சிருவோம் டே. எனக்கு தெரியும்ல, நம்ம எப்படியாச்சும் மாட்டிப்போம்ல. மாட்டினா கொண்டு குடல எடுத்துருவாங்களே. என்ன சொல்ல போல அலாதானே என்ன சொதப்பலே இனி அழுத செருப்பு பிஞ்சிரும்ல. ஒண்ணுமே புரியல, வீட்டுக்கு போக முடியாது. நேரா பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ல தப்பிச்சு போயிடுவோமா? போயிடும்டே. வாங்கல இதுவா போங்க. தூக்குங்கள. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ரவுடி எல்லாம் இல்லைங்க. சும்மா ஊதார விட்டு ஊர்ல பாய்ச்சிட்டு இருக்கேங்க. வந்தா காட்டானா பசங்க மதிக்கிறானுங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஊனராத சொன்னீங்க. இப்படியே ஓடுறீங்க. வாய முறை எச்ச. இவ்வளவு நேரம் அவங்க வரலைன்னா நம்ம வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசி அண்ணா ரொம்ப நேரம் ஆகுது, போய் பாரு. சரிண்ணா. நான் பின்னாடி வரேன். சார் நான் போய் ஒரு குளியல போட்டு வந்துட்டா? இல்ல வேணாம். இந்த பக்கம் திரும்புங்களே. சரிடே. ஏட்டையா இங்கதான் சத்தம் கிடைச்சு, நேரம் போ. என்ன நிக்கிறாங்களே? இவனுங்க எங்க போனாங்கன்னு தெரியல ரம்யா. திருப்பி குறுக்கால போடு. சார் நம்ம பிசி எல்லாம் ரவுண்ட்ஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. காசி அவங்கள தப்பிக்க விடக்கூடாது. அவங்க இந்த ஏரியா விட்டு போறதுக்குள்ள நம்ம ஆளுங்களை விட்டு ரவுண்ட் அப் பண்ண சொல்லு. அண்ணா பஸ் ஸ்டாண்டு, தெரு, கோவில் எல்லா இடத்துலயும் ஆளை போட்டிருக்கேன். அந்த பசங்களை பிடிச்சு பாப்பா நான் கொண்டு வரேன். இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. என் ஸ்டேட்டஸ் போச்சு. அவளால அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அண்ணா பொறுமையா இருந்தேன்.